பானு 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 என்ன முகி ஏன் கூப்பிட்ட? என்னன்னு சொல்றது? இந்த வீட்ல யாரும் மதிக்க வேண்டிய பொருளை மதிக்கிறதும் இல்ல, அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறதும் இல்ல. என்ன சொல்ற முகி? எந்த பொருளை யார் மதிக்கல? உங்க பொண்ணு கழுத்துல இருக்க வேண்டிய தாலி செவுத்துல மாட்டி இருக்கு. இத பாருங்க. என்ன மாமி கூப்பிட்டீங்களா? என்ன மானம் தாலியை கழட்டி செவுத்துல மாட்டியிருக்க? செவுத்துல தானே மாட்டிருக்கேன், வெளிய தூக்கி வீசலையே. என்னம்மா பேசுற பானு? ஒரு பொறுப்பான பொண்ணு பேசுற பேச்சா இது? நீ இப்படி செய்யலாமா? இத நான் எப்போ செஞ்சிருக்கணும். புருஷன் மேல இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கையில லேட் பண்ணிட்டேன். மனு என்னமோ சொல்ற? அப்பா ஏன் நினைப்போ குழந்தையோட நினைப்போ கொஞ்சம் கூட இல்லாம இத்தனை வருஷமா அவளே கதின்னு அந்த வனிதாமணி காலையே விழுந்து கிடக்குறாரு அந்த மனுஷன். அந்த மனுஷன் கட்டின தாலி நான் ஏன் சுமந்திருக்கணும்? இது என்ன நியாயம்? இல்லம்மா, நீ ஒரு தமிழ் பொண்ணு. நம்ம கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, இதெல்லாம் மறந்துட்டு நீ இப்படி பண்ணலாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவர் மட்டும் இப்படி பண்ணலாமா? அவரும் ஒரு தமிழன் தானே. இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவரே மதிக்கல என்னப்போ நான் மட்டும் ஏன் மதிக்கணும்? அவர் மட்டும் அவர் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் மட்டும் இங்க வாழ வெட்டியா? அவர் கட்டின தாலிய கழுத்துலயும் அவர் நினைப்ப மனசுலயும் சுமந்துக்கிட்டு பொங்கி பொழுங்கிக்கிட்டு வீட்டு மூலையிலே இருக்கணுமா? சொல்லுங்க. புருஷன் உயிரோடு இருக்கும்போது அவன் கிட்ட தாலி உன் கழுத்துல இல்லைன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்கம்மா. அப்படி பேசுற 4 பேருக்கு என்னோட மன வருத்தம் புரியுமா? அந்த 4 பேரும் என் புருஷனை கொண்டு வந்து என் கூட சேர்த்து வைப்பாங்களா? புருஷனே வேண்டாம் தானே நான் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கேன். அவர் கட்டின தாலியை மட்டும் நான் தாங்கிட்டு இருக்கணுமா? கட்டினவன் கூட இருந்தாதான் அதுக்கு பேர் தாலி. விட்டு விலகி போயிட்டானா அது வெறும் ப்ராப்பர்ட்டி. என்னம்மா அப்போ உன்னோட வாழ்க்கை என்ன ஆகிறது? விரும்பினது கிடைக்கலங்கிறப்போ கிடைக்கிறத விரும்பணும். நீ சொல்றது புரியலையேம்மா. இப்போவும் என்ன விரும்புற சேதுவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்பா. அப்பா போய் பார்த்து பேசி முடிச்சிட்டு நாளை குறிச்சிட்டு வாங்கப்பா. முகி என்ன பானு இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டு போறா? மனசை திடப்படுத்திக்கோங்க. இப்ப நான் ஒரு குண்டை தூக்கி போட போறேன். என்ன சொல்ற பொன்முகி? நீங்க இப்ப போய் பார்த்து பானுக்கு பேச போற சேது அந்த வனிதாமணி கூட செட்டில் ஆயிட்டான். என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமா நிஜம்தான். இதுல போய் யாராவது பொய் சொல்லுவாளா? அப்போ வனிதாமணியை வச்சிருந்த நம்ம பானுவோட புருஷன் கிருஷ்ணன் என்ன ஆனா? கிருஷ்ணா இப்போ சேதுவோட காதலி ரம்யா மேல பைத்தியமா அலையறான். ஐயோ என் முடியெல்லாம் பிச்சுக்கலாம் போல் இருக்குதே. இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல நீயும் நானும் மட்டும்தான் தப்பே பண்ணல இல்ல முகி? சந்தடி சாக்கல அதையும் உள்ள நுழைக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அத முதல்ல சொல்லுங்க. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல முகி. அப்பா இன்னும் என்ன பேச்சு? இந்தாங்க சட்டை பிடிங்க. நீங்க சேது கிட்ட போய் முதல்ல பேசி முடிச்சிட்டு அப்படியே வரும்போது மண்டபத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. மாமி என்னோட சிவப்பு கலர் ஜாக்கெட் 4 நாளா காணோம். நீங்க பாத்தீங்களா? சிகப்பு கலர் ஜாக்கெட்ட காணுமா? ஆமா நீ எங்க வச்சிருந்த? துவைச்சு மடிச்சு உங்ககிட்ட கொடுத்து கொண்டு போய் வைக்க சொன்னேனே, கொஞ்சம் தேடி எடுங்க. அடக்கடவுளே, அப்ப நாம எடுத்து பூஜை பண்ண சிகப்பு ஜாக்கெட்டு பானுவோடதா? அதான் பானு கிருஷ்ணனை வெறுக்கிறாளா? வனிதாமணி ஜாக்கெட்டு வச்சு செய்ய வேண்டிய பூஜைய பானுவோட ஜாக்கெட்டு வச்சு செஞ்சுட்டோமா? இப்ப என்ன பண்றது? பூஜையை மறுபடியும் மாத்தி தான் செஞ்சாகணும். முகி முகி என்ன நீ 1 மணி நேரமா யோசனை பண்ணிட்டு இருக்க? நடக்கிறது நடக்கட்டும், நான் சேது போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். இத பாருங்க, நீங்க உங்க பங்குக்கு குட்டை குழப்பாதீங்க. பானு விஷயத்துல கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற மாதிரி கேளுங்க. அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன பொன்முகி சொல்ற? இப்ப சேதுவை நீங்க பார்க்க போக வேணான்னு சொல்றேன். பானு போங்கன்னு சொல்லிட்டு போறா, நீ போக வேண்டான்னு சொல்ற. நான் எதைத்தான் செய்கிறது? இங்க பாருங்க, மறுபடியும் கிருஷ்ணனே உங்களுக்கு மாப்பிள்ளையா வரணும்னா, உங்க மான மரியாதை பறிபோகாம இருக்கணும்னா நீங்க சேதுவை பார்க்க போகாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பானு கிருஷ்ணனை வெறுத்துட்டா, அவன் கட்டின தாலியை இவ கழட்டிட்டான். ஆனா பன்முகி கிருஷ்ணனே மறுபடியும் மாப்பிள்ளைய வருவான்னு சொல்லிட்டு போறா.
இதுல எது நடக்கும், எப்படி நடக்கும்? ஆனா ஒண்ணு, ஏதோ ஒண்ணு நடக்கும். இந்த விபூதியை கொண்டு போய் உன் குழந்தை உடம்பில் எங்கெங்கெல்லாம் வெட்க இருக்கிறதோ அங்கே பூசு. 2 நாளில் சரியாகிவிடும். இப்பொழுது செல். ரொம்ப நன்றி மாதாஜி. ஓம் ஓம் ஹரி ஓம். ஓம் ஓம் ஹரி ஓம். ஓம் ஓம் ஹரி ஓம். ஓம் ஓம். வணக்கம் மாதாஜி. வணக்கம். இன்னும் சேதி இவ்வளவு விடலையா? மாமா பொண்ணு பானுவோட சேர்த்து வைக்க சொல்லிட்டு இப்போ இந்த வனிதா மணியோட சுத்திட்டு இருக்கான். இவனெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் மாதாஜி எதுவுமே பேச மாட்டீங்க? என் மேல கோவமா? கோபமா? கோபம், தாபம், அன்பு, பாசம், விரோதம், குரோதம், இப்படி எல்லா உணர்வுகளையும் விட்டு விட்டுதான் யாம் இந்த பற்றற்ற துறவற வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன் மகனே. அப்படின்னா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாதாஜி. நலம் உண்டாகட்டும் மாதாஜி. இவ வனிதாமணி என் உயிர் மாதாஜி. நீங்க பண்ணுன பூஜையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாதாஜி. நான் இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க சொல்ற தேதியில உங்க தலைமையில தான் கல்யாணம். இல்லை சேது, நான் உன் மாமன் மகள் பானுவோட சேரதானே பூஜை செய்தேன். மாதாஜி தயவு செஞ்சு அவ பேரை கூட சொல்லாதீங்க. அவ பேரை கேட்டாலே காதுல கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. என்ன சேது இப்படி சொல்கிறாய்? பானு என் உயிர் என்றாய், இப்பொழுது எதிர்மறையாய் பேசுகிறாய். உனக்குள் இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? என்ன மாதாஜி, இவர் எங்க கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிக்க சொல்லிட்டு இருக்காரு, நீங்க ஏதோ பானுவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, இதுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்து இருக்கிறது. பாத்தியா மாதாஜி எவ்வளவு கரெக்டா சொன்னாங்கன்னு? ஆமா மாதாஜி, பெரியவங்க எங்க மேரேஜுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. நீங்க முகூர்த்த தேதியை குறிச்சு வைங்க, நாங்க ஷாப்பிங் போயிட்டு வந்து வாங்கிக்கிறோம். வாங்க வாங்க. வர மாதாஜி. நாம பானு சேதுவோட சேரதான் பூஜை பண்ணணும். இவன் என்னடாதான் வனிதா மணிங்கிற ஏதோ ஒரு பொண்ணோட சுத்துறான். கல்யாணம் வேற பண்ணிக்க போறேன்னு சொல்றான். கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும். ஆனா நம்ம செஞ்ச பூஜையால பானு மனச மாதிரி சேதுவே நினைச்சு உருகிட்டு இருப்பாளே. தேவையில்லாம அவ வாழ்க்கையும் கெட்டு போகும். வேண்டாம், அந்த பாவம் நமக்கு வேண்டாம். பூஜையை மாத்தி பண்ணி பானுவ பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். கொண்டு வர. அரசே, என்ன உமது குற்றச்சாட்டை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். அடிப்படை இல்லாதது, ஆதாரமற்றது. நீங்கள் அவ்வளவு சொல்லியும் ரஹீம் மீண்டும் மீண்டும் ஜாக்குலனை சந்திக்க போனார் என்பதற்காக நான் யார் பின்னாலாவது போயிருப்பேன் என்று கற்பனை செய்து கொண்டு என்னை குத்துமதிப்பாக திட்டுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமைச்சரே, என்னை மேற்கோள் காட்டி பேசுவது அரசரிடம் மீண்டும் கோல் மூட்டுவதாக இருக்கிறது. என்ன கோல் மூட்டுவது போல இருக்கிறது? நான் உண்மையைத்தானே சொன்னேன். என்ன வெங்காய உண்மையை சொன்னீர்? யோகிதையை அரசரிடம் சொல்வதை விட்டுவிட்டு நான் ஜாக்குலினை சந்திக்க போனதை ஏன் இழுக்க வேண்டும்? நீர் போறதால் தானே சொன்னேன். ஆனால் அரசர் நான் போகாமலேயே குற்றம் சாட்டுகிறார். அது உமது பிரச்சனை, என்ன இழுக்காதீர். நிறுத்தங்கள் உங்கள் வாக்குவாதத்தை. பூதங்களை தேடி இனிமேல் யாரும் தனித்தனியாக போகக்கூடாது என்ற எனது கட்டளையை மனதில் வைத்துக் கொண்டு மூவரும் சேர்ந்தே பூதங்களை தேடுவோம். வாருங்கள். அரசே, என்னையா இப்படி நாம் கால்நடையாக தேடினால் அதிக தூரம் தேட முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு வாகனத்தை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு அதில் போய் தேடுவோம். அடடே, இதுவும் ஒரு நல்ல யோசனை தான். நான் சொன்னாலே அது நல்ல யோசனையாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் நான் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். இருவரும் உங்கள் திருவாய்களை மூடிக்கொண்டு வாகனம் ஏதாவது வருகிறதா என்று பாருங்கள். பல தடவை குப்பிய கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியும் நடக்கல. கடைசி நேரத்தில் எவனாவது வந்து பூதராணின்னு கடத்திட்டு போயிடுறான். என் கல்யாணம் நின்று போயிருது. ஆனா இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, எத்தனை உயிர் போனாலும் சரி, எத்தனை தலை மண்ணில் உருண்டாலும் சரி, நான் குப்பி கழுத்துல தாலி கட்டியே ஆவேன். அதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதுமே நான் குப்பி அலச்சிட்டு ஏலகிரி மலைக்கு அணிவன் போறேன். ரொம்ப ரகசியம். நான் போகும் வரைக்கும் நான் போற வழியோ வண்டியோ நம்ம எதிரிகளுக்கு தெரியக்கூடாது. என்ன தலைவரே, வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். வண்டி வந்துகிட்டே இருக்கு. மாட்டு வண்டி வருகிறது. மாட்டு வண்டியா? பூதலோகத்தில் புஷ்பக விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த நான்
பூலோகத்தில் இந்த பூதங்களை தேடி கேவலம் மாட்டு வண்டியில் பயணம் செய்ய வேண்டி இருக்கிறதே. முதலில் அவன் நம்மை ஏற்றிக்கொள்கிறானா என்று பாருங்கள். ஏயா, அந்த அளவுக்கு நான் கேவலமாக போய்விட்டேனா? அதை மாட்டு வண்டிக்காரன் தான் சொல்லுவான். யோ, போய் வண்டியை மடக்குங்க. போங்கயா. எதுக்குப்பா? அதே வண்டி வாடகைக்கு வரணும். ஏற்கனவே நான் வாடகைக்கு தான் போயிட்டு இருக்கேன். புக்கிங்கோ? ஆமா, அட்வான்ஸ் புக்கிங், அதுவும் கல்யாண புக்கிங். ஓ, ரொம்ப நல்லதா போச்சு. அரசே, என்ன இப்போது நாம் கல்யாணத்திற்கு போனால் அங்க நாம் தேடும் அலாவுதீன் குடும்பத்தில் யாராவது வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஓ, இதுவும் ஒரு நல்ல யோசனையாகத்தான் தெரிகிறது. போகலாமே. வண்டிக்காரரே, நீர் கல்யாண வீடு வரை காலியாகத்தானே போகிறீர்? ஆமா. அதுவரை நாங்களும் வண்டியில் ஏறிக்கொள்ளலாம் அல்லவா? அதுக்கு வாடகை 100 ரூபா கொடுத்துடணும். இவ்வளவுதானா? வாங்கிக் கொள்ளுங்கள். அமைச்சர்களே, நான் தான் முதலில் ஏறுவேன். குப்பி எங்க? அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கு தலைவா. எதிரிகள் வர்றதுக்குள்ள நான் குப்பி எழுத்துல தாலி கட்டி ஆகணும். சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. இதோ கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ஆகட்டும். வண்டியை வேற இன்னும் காணையில. சொல்லு தல. வண்டி எங்க வந்துட்டு இருக்கு? ரோட்ல தான் வந்துட்டு இருக்கு. மூதேவி, வண்டி எந்த இடத்துல நான் வந்துட்டு இருக்கு? ஊரை நெருங்கிட்டேன் தல. சீக்கிரம் வா, வண்டியை பார்த்துட்டு தான் நான் தாலியை கட்டுவேன். ஓகே தல, 10 நிமிஷத்துல வந்துடுறேன் தல. சீக்கிரம் வா. இவனாவது வரட்டும் இன்னைக்கு. போன்ல யார் தம்பி? கல்யாண வாடகைக்கு போறேன்னு சொன்னல, அந்த மாப்பிள்ள பேசுறாரு. என்ன விஷயமா? வண்டி வந்த பிறகுதான் தாலியே கட்டுவாராம். ஐயோ, அப்படியா? அப்படின்னா அடிச்சு ஓட்டு. அவஸ்தை புரியாம இருக்காங்களே. ஏய் சிங்கி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குப்பி அலங்காரம் பண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வா. கூட்டி வரேன் தலைவா. தல, நீங்க அனிமூன் போற வண்டி வந்துருச்சு. ஏய், வண்டியில யாரோ வேட்டாளர் வந்திருக்க மாதிரி இருக்கு. அவங்கள விரட்டிட்டு வண்டியை மட்டும் அழைச்சிட்டு வா போ. சரி தல. ஏயா, இது என்னமோ குறவர்கள் கல்யாணம் போல இருக்கிறதே. ஆமா, குறவர் கல்யாணம் தான். ஏன் வண்டிக்கார, யார் அந்த 3 பேரு? சவாரிக்கு வந்தவங்க. அப்படியா? சரி, நீ மட்டும் வா. ஏன் நாங்க வந்து கல்யாணத்தை பார்க்க கூடாதா? கூடாது. ஏன்? ஏற்கனவே பல முறை எங்க தலை கருவாயனுக்கும் குப்பிக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு. தாலி கட்ட போற நேரத்துல எவனாவது ஒருத்த வந்து குப்பிய பார்த்து நீ குப்பி இல்ல பூதராணி சொல்லி குப்பிய கடத்திட்டு போயிடறான். அதனால கல்யாணம் நின்னு போயிருது. இந்த தடவை வெளியே ஆளுங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு தலை கடுமையா உத்தரவு போட்டிருக்கு. என்ன ராணின்னு சொல்லி கடத்திட்டு போனாங்க? பூதராணின்னு சொல்லி கடத்திட்டு போயிடுறாங்க. ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. வந்துட்டேன் தலைவா. அலைஞ்சது போதும், டைம் ஆயிடுச்சு, உட்காருங்க. குப்பி இப்ப வந்துருவா. பூதராணி என்று யார் குப்பியை கடத்திருப்பார்கள்? அதை விடு, அங்கிருப்பது பூதராணி தான் என்பதை மிக உன்னிப்பாக கவனியுங்கள். பூதராணியா இருந்தால் நமது வேலை முடிந்துவிடும். அவள் முகத்தை பாருங்கள், பூதராணி போலவே இருக்கிறாள். சந்தேகமே இல்லை, அவள் பூதராணியே தான். ஆகா, கடைசி நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க.
பூதராணி, நீ பூதராணி தான் என்பதை கண்டுபிடித்து விட்டோமே. ஐயோ சாமி, மறுபடியும் உயிரை வாங்க வந்துட்டானுங்களே. மாமா, என்னது? அழுவாத குப்பி, அழுவாத, நான் இருக்கல்ல. ஏய், யாரா நீங்க? என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எங்கடா இருந்து வர்றீங்க? ஏண்டா என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக குரூப் அலைறீங்களா? டேய், சுட்டு தள்ளுங்கடா, அவங்கள சுடுங்கடா. குப்பி 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 காணும், குப்பி காணும். டேய், குப்பியை தூக்கிட்டு போயிட்டாடா, தூக்கிட்டு போயிடா. எனக்கு கல்யாணமே வேணாடா, எனக்கு கல்யாணமே வேணாடா. போங்கடா போங்கடா, எனக்கு கல்யாணம் வேணா. போங்கடா, குப்பி வேணா, ஒண்ணு வேணா. போங்கடா போங்க. ஏ குப்பி, ஏ குப்பி, போங்கடி. குப்பி வேணா, மப்பி வேணா, எனக்கு கல்யாணம் வேணா. போங்க.